அம்மாவும் அதே கோட்டுப்புறம் தான், பக்கத்து தெருவு தான். பட்டமாமாவும் எம்எஸ் அம்மாவும். நான் ரொம்ப குழந்தையா இருந்தேன், எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. எம்எஸ் அம்மா கிட்ட ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கையில மருதாணி எடுத்துட்டு இருந்தேன், அது நல்லா செவந்திருந்தது, அதை கொண்டு போய் நான் காமிச்சேன் அவங்க கிட்ட. எனக்கு எப்படி ரெட்டா இருக்கு பாரு எம்எஸ் அம்மா கிட்ட. 10 days இருக்கு இல்லையா, இந்த 10 days-உம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் கலர் ரிப்பீட் பண்ணாம இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கச்சேரி முடியிற சமயத்துல அந்த ஆர்கனைசர் வந்து மைக் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா பாடினா, இது சின்ன பொண்ணு தான், ஆனா அவளுக்கு இப்போ கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, நம்ம அம்பாள் கிட்டேருந்து ஒரு பிரசாதம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புடவை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அம்பாளுக்கு சாத்தின புடவை அப்படின்னு சொல்லிட்டு. அதை திறந்து பார்த்தா அது வந்து கூரை புடவை மாதிரி வந்திருந்தது எனக்கு, அதுவும் கல்யாணம் நிச்சயமாகிற சமயத்துலன்னு சொல்லிட்டு. ஒரு க்ஷணம், ஒரு மோமெண்ட் நீ சாமியை நினைச்சேன்னா போறோம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, சாமிக்கே தெரிஞ்சிருக்கு நம்மளோட பொறுமை அவ்வளோதான் சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை நவராத்திரி ஷார்ட்ஸ் தான். And I'm happy that I'm able to spread my happiness all over the world through my social media platform. என்ன தவம் செய்தனை யசோதே, என்ன தவம் செய்தனை யசோதே, என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நிறை. பாட்டி உங்ககிட்ட சொன்ன கதைகள் எனக்கு என்ன, அவங்களோட மெமரி ஷேர் பண்ணியிருப்பாங்களே, எங்களோட சமயத்துல இப்படிதான் இருக்கும் நவராத்திரிங்கிற அந்த மாதிரி. பட்டமாமா சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி சுவாமிக்கு அழகா வழக்கி ஏத்திட்டு அந்த நவாவரணம் பாடணும், நவாவரணத்தோட முத்துசாமி தீட்சிதர் எழுதியிருக்கிற அந்த நவாவரணத்தோட சிறப்புகள் நிறைய சொல்லியிருக்கா. ஒரு பாட்டும் பாடும் போது அது அந்த சஹானா நவாவரணம் வந்து சர்வரோகத்தையும் நிவாரணம் பண்ணுமா, அது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பாட்டு ரீதியா பாடல் ரீதியா அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கா. மெயினா என்ன சொல்லுவானா, அந்த அந்த 9 நாட்கள் அந்த 10 நாட்கள் வந்து நவராத்திரி என்னதான் இருந்தாலும் எங்க ஃபேமிலி வந்து நிறைய பெண்கள்லாம் சாதனை புரிஞ்ச ஒரு ஃபேமிலி. அதை நான் ரொம்ப பெருமையா நான் சொல்றேன். சாதனை பெண்கள் நிறைஞ்ச ஒரு குடும்பம்னு. அதுக்கு முதல் ஆளா இருந்தது பட்டமாமா தான். ஸோ அந்த பெண்களை வந்து கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் இது. சுவாமிக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த சமயத்துல நம்ம குடும்பத்துக்கு வந்து சரஸ்வதி இருக்காங்கிறது வந்து நன்றி சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவலா தான் நீ இதை எடுத்துக்கணும். ஆத்மார்த்தமா நீ வந்து சுவாமியை நீ வந்து நேரடியா கேட்டு நீ அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கா இந்த நவராத்திரிங்கிறது. அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க, டிவோட்டடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணுமா, உனக்கு நவராத்திரி டைம்ல ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்குமா பண்ணிக்கோ, எனக்கு அவ்வளோதான் ட்ரெஸ்ஸிங் பிடிக்காது, எனக்கு சிம்பிளா இருந்தா தான் ஓகே, சிம்பிளா இருந்துக்கோ. இல்ல உனக்கு இது சாப்பிட பிடிக்கும், அதை சாப்பிட, என்ன சாப்பிட பிடிக்குமோ பண்ண. அந்த டைம்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நீ உன்னோட சாய்ஸ். அது சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது, ஹாப்பினஸ் இஸ் அவர் சாய்ஸ் அப்படிங்கறது ரொம்ப எளிமையா சொல்லுவா. அட்லீஸ்ட் நம்ம மற்ற டைம்ல அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியலனாலும் இந்த நவராத்திரி டைம்ல ஃபோக்கஸ்டா ஃபாலோ பண்ணாத. ஐ வில் சூஸ் ஹாப்பினஸ் ஓவர் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் மெயினா நிறைய சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப அந்த சமயத்துல விஐபிஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறது, எம்எஸ் அம்மா வந்திருக்காங்களா? உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கா, இல்ல முன்னாடி வந்தது ஏதாச்சும் ஷேர் பண்ணிருக்காங்களா? எம்எஸ் அம்மாவும் அதே கோட்டுப்புறம் தான், பக்கத்து தெருவு தான். பட்டமாமாவும் எம்எஸ் அம்மாவும். நான் ரொம்ப குழந்தையா இருந்தேன், எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. எம்எஸ் அம்மா கிட்ட ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கையில மருதாணி எடுத்துட்டு இருந்தேன், அது நல்லா செவந்திருந்தது, அதை கொண்டு போய் நான் காமிச்சேன் அவங்க கிட்ட. எனக்கு எப்படி ரெட்டா இருக்கு பாரு
எம்எஸ் அம்மா கிட்ட. ஸோ அவங்களும் ரொம்ப எளிமையா அதான் சொல்றேன்ல, அவங்க அவ்வளோ ஒரு கிரேட் பர்சன்னே தோணாது. அப்படியே டவுன் டு எர்த் பர்சன். பட்டமாமாவும் அதேதான், எம்எஸ் அம்மாவும் அவ்வளோ 2 பேருமே அவ்வளோ பெரிய சாதனை புரிஞ்சு அப்படி ஒரு ஒரு அயர்ன் லேடிஸ் அவா அப்படிங்கிறதே எனக்கு தோணாது. அவங்கள பார்த்த போது அதான் சொல்றேன், எனக்கு குழந்தையா மருதாணி நல்லா செவந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையிலயும் அப்ப மருதாணி இருந்தாங்க. என்கிட்ட பாரு எனக்கும் செவந்திருக்கா பாரு வேற காமிச்சாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் எம்எஸ் அம்மாவோட பார்த்ததுன்னு. அந்த போட்டோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை எங்க இருக்குதுன்ட்டு. பாட்டியும் எம்எஸ் அம்மாவும் நிறைய அப்படி இப்படி பார்த்து சந்திச்சது உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பவே எனக்கு விவரம் தெரியும் போதே ஷி வாஸ் 80. எனக்கு அவ்வளவு அப்படி ஒன்றும் அவங்கங்க பாத்துக்கிறது உண்டு நிச்சயமா இருக்கும். அப்படி நம்மளுக்கு நிறைய போட்டோஸ் கூட கிடைக்கிறதே இப்போ ஸ்பெசிபிக்கா எனக்கு அப்படி நவராத்திரி டைம்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. இருந்திருக்கும் இருக்கும் அஃப்கோர்ஸ் எல்லாமே என்ன அவங்களுக்கு வெரி க்ளோஸ். ஆனா அவங்க ரொம்ப அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வருது, இன்னமும் வி ஆர் வெரி க்ளோஸ் ஃபேமிலி தான். எம்எஸ் அம்மா ஃபேமிலியும் சரி, எங்க ஃபேமிலியும் சரி, வி ஆர் வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். பியூட்டிஃபுல் மேம். இப்போ இவ்வளோ இப்போ சின்ன வயசுல சொன்னீங்கல்ல துருதுருப்பா ஒரு மாதிரி அப்படி கொண்டாடுறது. அதுக்கப்புறம் நீங்க வளர்ந்து வந்துட்டீங்க. இப்போ நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்திருப்பேன். நீங்க எல்லாம் இதெல்லாம் செட் பண்ணணும். இப்போ உங்க பையன் எப்படி துருதுருன்னு இருக்காரு, பட் பெருசான கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? உங்களுக்கு அது எப்படி மாறி இருக்கு நவராத்திரியில? அப்படியே தான் இருக்கா? எனக்கு இன்னும் அதே எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா எங்க மாமியார் வீட்டுல பழக்கம் கிடையாது கொலு வைக்கிறது. நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த எக்ஸைட்மெண்டால தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ இங்க இல்லையா நான் மட்டும் வைக்கிறேனே ப்ளீஸ் சொல்லிட்டு. எங்க மாமியார் வெரி ஸ்வீட். அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா, அவங்க நிறைய டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்க வீட்டுல எனக்கு அதனால வைக்க முடியல, உனக்கு ஆசையா இருக்குன்னு நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ஃபேக்ட் இந்த நவராத்திரி போது எனக்கு பொம்மை இப்படி வையேன் அப்படி வையேன்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்தாங்க எனக்கு எல்லாம் கைடு பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்ட் குறையல, இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகிறது. அதுக்கேற்ற மாதிரி ஐ எம் தேங்க்ஃபுல் தட் மை சன் அண்ட் மை ஹஸ்பண்ட் அவரும் வந்து ரொம்ப ஸ்வீட். நான் ஏன்னா சில நாள் கச்சேரிகள் இருக்கிறதுனால நவராத்திரியும் இருந்து அம்பாளும் வீட்டுல வச்சுட்டு கதவை பூட்டிட்டு நான் கச்சேரிக்கு போக வேண்டியதா இருக்கு. அந்த டைம்லலாம் அவர் தான் வந்து நைவேத்தியம் பண்ணி பாத்துக்கிறது, விளக்கேற்றி வச்சு. ஹீஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட், ஹீஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த அதுலயும் எனக்கு எக்ஸைட்மெண்ட் குறையாது. இன்ஃபேக்ட் நீங்க அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா புதுசா ஒரு படி அடை இது புதுசா இருக்குன்னு நீங்களே கேட்பீங்க. அந்த மாதிரி தான் வளர்ந்துட்டே போகும். கண்டிப்பா. இப்ப இந்த நவராத்திரி சமயத்துல கச்சேரிஸ் பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க மேபி யாராச்சும் கொலு வச்சிருப்பாங்க, அங்க போய் பாக்குற ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கல்ச்சர் எப்படி இருக்கும்? அது 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 இன்னொரு விதமான ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா வந்து எல்லா இடமுமே ஒரு மாதிரி டிவோஷன் தான் ஜாஸ்தி இருக்கும், பக்தி தான் நிறைய இருக்கும். இப்போ மோர் தென் ஷோயிங் மை மியூசிக் ப்ராவஸ் ஆர் என்னோட திறமையை நான் காமிக்கணுங்கிறது இல்லை. இப்போ இந்த டைம் வந்து ஆத்மார்த்தமா நம்ம கடவுளுக்கு பாடுற பாடல் வந்து நம்ம எல்லாருமே அந்த அட்மாஸ்பியரே இப்போ அப்படிதான் இருக்கும். ஸோ கோவில்கள்ல நிறைய கச்சேரி நடக்கும். சில கோவில்லலாம் அழகழகா பெருசு பெருசா வச்சிருப்பாங்க கொலு. அதெல்லாம் நிச்சயமா போய் நின்று இந்த பொம்மை எந்த பொம்மை பழசா இருக்கு புதுசா இருக்கு, எது பார்த்தா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான பொம்மைகள்லாம் இருக்குங்கிறது நிச்சயமா நின்று நான் அதெல்லாம் கவனிப்பேன். அண்ட் பாட்டு அந்த டிவோட்டீஸா வந்து நம்ம கச்சேரி கேட்குற ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க இந்த டைம்ல. நேச்சுரலா தே ஆர் லைக் தட். ஸோ அண்ட் இப்போ நிறைய சேம்பர் கான்சர்ட்ஸ் மாதிரி நடக்கிறது. சில பேர் வந்து அவங்க வீட்லயே கூட கச்சேரி நடத்துறாங்க. சின்னதா ஒரு பூஜை பண்ணிட்டு, என்னதான் இருந்தாலும் டிவோட்டடா இருக்கிறது இல்லையா, நம்ம பக்தி சார்ந்த ஒரு விஷயம் கர்நாடிக் மியூசிக்ங்கிறது, இல்லை டிவோஷனல் சாங்ஸோ எதுவா இருந்தாலும் வீட்லயே கூட அந்த மாதிரி சேம்பர் கான்சர்ட்ஸ் அந்த மாதிரியும் நிறைய நடக்கிறது. சில கடைகள்ல கமர்ஷியல் ஷாப்ஸ்ல கூட இந்த மாதிரி கொலு வச்சுட்டு ஒரு சின்னதா கச்சேரி ஒரு 1 hour பாடுறது, அந்த மாதிரி பண்றது. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ்ல நிறைய நடக்கிறது. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் கனெக்ட். அப்படிதான் எனக்கு தோன்றுது. ஒரு சபால போய் நான் ஒரு ஸ்டேஜ்ல தள்ளி இருந்து ஆடியன்ஸ் தனியா நான் தனியா அப்படி இருக்காது. we are all together in the same path, in devotion together. அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப இருக்கிற கான்சர்ட்ஸ்லாம். ஸோ இப்போ கொஞ்சம் வருஷமாவே நான் வந்து சோஷியல் மீடியா வந்து கொஞ்சம்
ஒரு ஒரு அதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஐ எம் ஏபிள் டு ரீச் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ என்னோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு வருஷம் ஒரு மாதிரி ஒரு தீம் வச்சுட்டு, கொலுக்கு தான் தீம் இல்லை, பட் மியூசிக்கு தீம் இருக்கு. ஆமா. ஸோ அந்த மாதிரி தீம் வச்சுட்டு பாடுறது உண்டு. ஒரு வருஷம் வந்து கோவிட்னால லாக்டவுன்ல இருந்தோம். பாடல் மூலமா அந்தந்த ஊர்ல போய் தேவி ஸ்தல தரிசனம் அப்படிங்கிற ஒரு தீம்ல ஒரு பாட்டும் எந்த ஊர் சார்ந்தது, அந்த அந்த ஊருக்கு நம்ம அந்த பாட்டுலயே சில பாடல்கள்ல எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, அந்த ஊர் எப்படி இருக்கு, அம்பாள் எப்படி உட்காந்துட்டு இருக்கா, அதெல்லாமும் வரும். ஸோ அப்படி ஒரு வருஷம் பண்ணேன். ஒரு வருஷம் வந்து அதாவது 10 நாள் 10 லாங்குவேஜஸ்ல ஒரு ஆல் ஓவர் இந்தியா. அதுலதான் நான் பார்த்து இது ஸ்தம்பிச்சு போனேன். ஆல் ஓவர் இந்தியா இந்த தசரா டைம்ல வந்து அம்பாளை எப்படிலாம் வழிபட்டிருக்கா, எப்படிலாம் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த டிவோஷன்கிறது தான் வந்து ஒரு மெயின், எல்லாத்துக்குமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அண்ட் ஸோ அதுல வந்து மராட்டி சாங், பெங்காலி பாட்டு அதெல்லாமும் கத்துண்டு அதெல்லாமும் பாடினேன். அந்த மாதிரி 10 நாள் 10 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீம் எடுத்துட்டேன். இன்னொரு வருஷம் வந்து அம்பா அப்படின்னு வருதம்மா, அம்பா அம்பிகா அப்படிங்கிற ஒரு தீம் எடுத்துட்டேன். அம்பா அப்படிங்கறத நம்ம அம்மான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு தான் நம்ம அம்பால கூப்பிடுறது. ஸோ அம்பான்னு வர பாடல்கள் அதை மட்டும் எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம் பண்ணினேன். ஸோ இந்த வருஷம் வந்து நவராத்திரி ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபுல் பாட்டு கேட்கற அளவுக்கு பொறுமை இல்லைங்கிறது தெரிஞ்சுது. அந்த ஒரு டச் ஆஃப் டிவோஷன் இருந்தா எல்லாரும் ஓகே. ஏதோ ஒரு நம்ம சுவாமியே நம்மளோட சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அந்த ஒரு க்ஷணம் ஒரு மூமெண்ட் நீ சாமியை நினைச்சேன்னா போறோம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, சாமிக்கே தெரிஞ்சிருக்கு நம்மளோட பொறுமை அவ்வளவுதான் சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை நவராத்திரி ஷார்ட்ஸ் தான் பிடிச்ச பாடல்கள். அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு தீம் எடுத்துட்டு சோஷியல் மீடியால அதுக்கும் நிறைய வரவேற்பு. அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐம் ஏபிள் டு ஸ்ப்ரெட் மை ஹாப்பினஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் த்ரூ மை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு. ஸோ வருஷம் இந்த மாதிரி ஏதோ அப்படி பண்றது தான். ஸோ அதுவும் வந்து நவராத்திரிக்கு ஒரு பிளானிங் பண்ற ஒரு விஷயம். கண்டிப்பா மேம். இப்போ பட்டம்மாள் பாட்டு இவ்வளவோ பாட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கச்சேரி மாதிரி இருக்குங்கிறது. நீங்க பார்த்து ரொம்ப வியந்து கேட்ட ஒரு பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? ஒரு பெரிய சதஸ்க்கு முன்னாடி பாடினாலும் அப்படியே டிவோட்டடா இருக்கும். அதே மாதிரி அம்பாளுக்கு பாடினாலும் அப்படிதான் இருக்கும். ஒரு வழக்கேத்தி வச்சு பாடினாலும் அப்படிதான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ அங்க எப்ப பாடுறது கேட்டாலுமே அது இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். நவராத்திரி டைம்ல ரொம்ப ஸ்பெஷலா பாடின பாட்டு அப்படின்னு பார்த்தா பாபநாசம் சிவன் அவர்களோட ஒரு பாடல். அதோட வரிகளும் ரொம்ப எளிமையான தமிழ்ல ரொம்ப நன்னா இருக்கும். அதே டைம்ல பட்டமா அதை பாடுறது நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப உணர்ச்சியோட அப்படி பாடுவா. அதோட சரணம்ல இருந்து நான் பாடுறேன். அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா, உன் அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா, ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே, ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே, திருவுளம் இறங்காதா தேவி, ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே, திருவுளம் இறங்காதா உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜகன் நாயகியே உமையே, உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா பொம்மையா பொம்மையா.
பியூட்டிஃபுல் மேம், பியூட்டிஃபுல். இப்போ நிறைய கோவிலுக்கு நீங்க போவீங்க இல்லையா? கச்சேரின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கோவில்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நவராத்திரி, கொலு செட் பண்ணது எல்லாமே. உங்க ஞாபகத்துல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு இல்லைன்னா, என்னடா இப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்த ஒரு கோவில் இருக்கா? புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். கரெக்டா எனக்கு கல்யாணம் நிச்சயமான வருஷம் அது. பயங்கர கூட்டம். ரொம்ப ஒரு அந்த அம்பாளே வந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஃபுல்லா பூக்கு நடுவுல அம்பாள் இருந்தா. அந்த மாதிரி அவ்ளோ அழகா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 புடவை தான் கட்டியிருந்தாங்க. இப்படி 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 அந்த பாவாடை மாதிரி அவ்ளோ புடவை. பயங்கர கூட்டம். கச்சேரி பாடுறதே ரொம்ப பிடிச்சது. அங்க இருந்த டிவோட்டீஸும் சரி, அந்த ஆடியன்ஸும் சரி ரொம்ப இன்வால்வ்டா இருந்தாங்க. ஒரு பாட்டுக்கும் கூடவே பாடி, கூடவே கிளாப் பண்ணி, இன்ஃபேக்ட் சில பஜன்லாம் பாடும்போது ரிப்பீட் பண்ணி, அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ்டா இருந்தது. ஸோ அந்த கச்சேரி முடியிற சமயத்துல அந்த ஆர்கனைசர் வந்து மைக் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப நன்னா பாடினா, இது சின்ன பொண்ணு தான், ஆனா அவளுக்கு இப்ப கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, நம்ம அம்பாள் கிட்டேருந்து ஒரு பிரசாதம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புடவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்பாளுக்கு சாத்தின புடவை அப்படின்னு சொல்லிட்டு. அது யூஷுவலா வந்து ஒரு பட்டு புடவை கோவில்ல இருந்து நிறைய வருது உண்டு. சுவாமியோடது மேல சுவாமிக்கு இப்போ சாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடைச்சாலே பெரிய பாக்கியம் தான். ஸோ அது கிடைச்சிருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை திறந்து பார்த்தா அது வந்து கூரைப்புடவை மாதிரி வந்திருந்தது. எனக்கு அதுவும் கல்யாணம் நிச்சயமாகிற சமயத்துலன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஆல்ரெடி கூரைப்புடவை அவங்க வீட்டில் எடுத்ததுனால அது ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிட்டு முதல்ல வர பண்டிகைக்கு அந்த புடவை தான் நான் கட்டிண்டேன். ஸோ அது அம்பாளோட டைரக்டா அம்பாள் கிட்ட இருந்து வந்த ஒரு ஒரு பிரசாதம். இன்னும் கல்யாணம் நிச்சயமான வருஷம் அது மறக்கவே முடியாத ஒரு தருணம். அந்த அம்பாள் எனக்கு இன்னும் கண்ணிலேயே நிக்கிறா. அவ்வளோ அழகா இருந்தது அந்த அலங்காரமும். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது எனக்கு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் ஃப்ரம் அம்பாள். ஸோ அது ஒரு ரொம்ப அழகான ஒரு இது. அப்போ சின்ன வயசுல இப்ப நீங்க பாட்டி, அம்மா எல்லாரையும் பார்த்திருக்கீங்க. நீங்க ஒரு இதுல வாழ்ந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அதான் நீங்க முன்னாடி சொன்ன பையன் தான் அது எல்லாமே துருதுருன்னு இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? ஹவ் இஸ் இட் ஃபேமிலி கூட, உங்க ஃபேமிலி கூட பசங்க கூட ஒரு நவராத்திரி கொண்டாடுறதுங்கிறது எவ்வளவு ஸ்பெஷல்? அது ரொம்ப ஐம் ஹாப்பி. என் பையனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதே ஐம் வெரி ஹாப்பி. அவன் ரொம்ப அவ்வளோ ஹி வாஸ் இன்வால்வ்ட் அண்ட் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா. அண்ட் கடைக்கு யூஸ்வலா வந்து நம்ம பொம்மை கடைக்கு கூட்டின்னு போனோம்னா அவங்களோட டாய்ஸ் ஷாப் போனா அந்த கார் வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு சொல்லுவாங்கல்ல. என் பையன் வந்து இந்த நவராத்திரி பொம்மை கடைக்கு போனாமா இந்த செட் வாங்கலாமா, அவன் அந்த செட் வாங்கலாமா, அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி எங்க ஹஸ்பண்டும் அதே மாதிரிதான். பொம்மை கடைக்கு போனா அவருக்கு அப்படியே இது அழகா இருக்கேமா அது அழகா இருக்கேமா சொல்லி வைக்கவே இடம் இல்ல, இதுக்கு இன்னொரு படி வாங்கிதான் நம்ம வைக்கணும். இந்த வருஷம் நிஜமா அப்படிதான் ஆச்சு. இன்னொரு படி வாங்கி நான் பொம்மை வாங்கிட்டோங்கிறதுனால இன்னொரு படி வாங்கி வச்சேன். ஸோ அது அந்த எக்ஸைட்மெண்ட் என் ஃபேமிலியில நான் வந்து ஐ திங்க் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறத ஐம் வெரி ஹாப்பி தான். இந்த மாதிரி பண்டிகைன்னு நம்மளுக்கு இருக்கிறதே வந்து டு ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் தான். அதுதான் வந்து எங்க வீட்லயும் பெரியவங்க எல்லாம் சொன்னது. அதை நம்ம கொண்டாட தெரியணும். அதுவும் ஏதோ ஒண்ணு நான் ஒரு பண்ணணுமேன்னு பண்றேன், எனக்கு உடம்பே முடியல, மூடே இல்ல, ஏதோ பண்ணணும் அப்படின்னு இல்லாம யூ ஆர் டேக்கிங் இட் அப் இல்லையா, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. திங்க் அதுக்கும் காரணம் நான் வந்து பட்டமாமாவை தான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் வீல் சேர் பவுண்டா இருந்தாலும் ஒரு பண்டிகைனா புதுசு போட்டுக்கணுமா போட்டுப்பா. அது அவளுக்கு எவ்வளோ உடம்பு வலி இருக்குமோ என்னமோ, கால் வலிக்குமோ என்னமோ, என்ன கஷ்டமோ அது சொன்னது கூட கிடையாது. பட் ஒரு பண்டிகைய கூட எனக்கு உடம்பு முடியல இன்னைக்கு சிம்பிளா பண்ணி விட்டுருலாமே அப்படின்னு வாயில சொல்லி நான் பார்த்ததே இல்லை. அதேதான் ஆஃப்டர் பட்டமாமா எங்க பாட்டி தாத்தாவும் இப்ப இருக்காங்களே அவங்களும் அதேதான். எந்த பண்டிகையும் விட்டு கொடுக்கறதே கிடையாது. சொல்லுவாங்க சிம்பிளா பண்ணிடலாம், ஏன்னா சிம்பிளா ஒரு வடை பாயசம் அப்புறம் வந்து ஒரு 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 சாம்பார் ரசம் அந்த மாதிரி சிம்பிளான இது எல்லாத்தையும் சொல்லிட்டியே எல்லாம் பண்றேன்னு இல்ல அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிடலாம் அப்படின்வாங்க. ஆனா கடைசியில பார்த்தா எல்லாம் குறைச்சலா பண்ண தோணாது. அது எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அத யூ ஆர் சூசிங் ஹாப்பினஸ். இந்த பண்டிகை எல்லாம் நம்மளுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் டு கீப் ஆல் ஆஃப் அஸ் ஹாப்பி அண்ட் ஸ்ப்ரெட் த ஜாய்.
அந்த எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கிறது, டுகெதர், பி டுகெதர் அண்ட் செலிப்ரேட் டுகெதர், அதுதான் வந்து ஸ்ப்ரெட் பண்றது. எங்க அம்மாவும் இருக்கட்டும், அம்மாக்கு உடம்பு முடியலையோ எதுவா இருந்தாலும் ஒரு பண்டிகை கூட எங்க அம்மா விட்டு கொடுத்தது கிடையாது. எப்படியாவது பண்ணிடுவாங்க. ஸோ ஐ திங்க் அவங்கெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷனா இருந்து எனக்கும் வந்து எல்லா பண்டிகையும் நல்லா கொண்டாடணும், பெருசா பண்ணணும் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஆசை. எல்லா பண்டிகையுமே நவராத்திரினா அது டபுள் ட்ரிபிள் 10 times மோர் ஹாப்பினஸ். எப்படி இப்போ 9 நாள் செலிப்ரேஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி அந்த முன்னாடி கொஞ்ச நாள் இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்? அப்பதான் போய் வாங்குவீங்களா இல்ல எப்பயாச்சும் போய்? இல்ல முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன். இப்ப அந்த கொலு சில டைம் வந்து இந்த முடியற சமயத்துல கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அப்பவே நெக்ஸ்ட் இயருக்கு வாங்கி வைக்கிற பழக்கம் உண்டு. ஓகே. சோ அந்த மாதிரி சில டைம் வாங்குவோம். சில டைம் வந்து அதுக்கு முன்னாடி தான் போய் வாங்குறதும் இருக்கும். ஒருவேளை அப்போ எதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்னா வந்து கொலு ஆரம்பிக்கிற சமயத்துல போய் வாங்குற பழக்கம் உண்டு. எப்படி வைக்கிறது, எங்க வைக்கிறது, அதுக்கு வேணுங்கிற இந்த லைட்ஸ் வாங்குறதோ இல்ல இந்த கார்லண்ட்ஸ் ஏதாவது புதுசா வாங்குறது எல்லாமே ஒரு மாதிரி பிளான் பண்ணிப்பேன். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் இந்த வெத்தலை பாக்க கொடுக்கற அந்த குடி பேக்ஸ். அது குழந்தையில வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யார் வீட்டுக்கு போனாலும் அதுவும் பொன் குழந்தைகள் வந்தா ஸ்பெஷலா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல. அதுக்குள்ள என்ன இருக்கு அவங்களுக்கு எதிரியே அதை விரிச்சு பார்த்து, அடா இது அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, கிளிப்பு, குட்டி குட்டி விஷயங்கள்லாம் கொடுக்கறது. சோ அதெல்லாம் வந்து முன்னாடியே நான் எங்கெல்லாம் என்ன ஏதாவது ஊருக்கு போனா கூட பார்த்து வாங்கி வச்சுப்பேன். அடா இது அழகா இருக்கு, இது நம்ம நவராத்திரிக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ஸ் குட்டி குட்டி விஷயங்கள் தான், பெருசா அப்படிலாம் இல்ல. நம்மளுக்கு அந்த சின்ன விஷயத்திலேயே ஹாப்பினஸ் வந்துருங்க. அது போரும். பெருசா நான் தங்கத்திலயும் வைரத்திலயும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதானே எல்லாருக்கும் பிடிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய நான் சேர்ப்பேன். கிளிப், வளையல், அப்புறம் வந்து ஜுவல்லரி. இப்பெல்லாம் இமிடேஷன் ஜுவல்லரி கூட ரொம்ப அழகா கிடைக்கிறது. ஜிமிக்கி, கண்ணுக்கு மை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அதுல சேர்த்து சம்டைம்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கூட அழகா அது மாதிரி நிறைய வாங்கி வச்சுப்பேன். அது நிறைய சேகரிப்பேன். அதுக்கு அழகான பேக் அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் யூட்டிலிட்டி பர்பஸ் இருக்கிற மாதிரி விஷயங்கள் அதெல்லாமும் பார்த்து அதுவும் இருக்கும். ஸோ என்னோட குடி பேக்ஸே எல்லாம் பெருசு பெருசா. ஆமா. ஸோ அது எனக்கு எல்லாருக்குமே வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது நிறைய சேகரிச்சு அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிப்பேன். இப்ப 10 days இருக்கு இல்லையா, இந்த 10 daysம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் கலர் ரிப்பீட் பண்ணாம இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இருக்கு எவ்வளவு கலர்ஸ் இருக்கே நம்மளோட ஊர்ல. அதுவும் நம்ம காஞ்சிபுரம் புடவைகள்லாம் எப்படி புது புது டிசைன் எவ்ரி இயர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 9 நாளைக்கு புதுசுலாம் வாங்கிக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் அது முன்னாடியே ஏதாவது வாங்கினது ஒரு தடவை 2 தடவை கட்டினதுன்னு இருக்கும். அதெல்லாம் நவராத்திரிக்கு திருப்பி கட்டிப்பேன். நவராத்திரிக்குன்னு புதுசு வாங்கிப்பேன். அது நவராத்திரிக்குன்னு அது ஃபெஸ்டிவல் போது நம்ம எப்படி அது அதுவும் புதுசு புதுசா அப்பதான் அவங்க ஏதாவது கொண்டு வருவாங்க, அதை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு தோணும். இதர் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பார், இல்லைன்னா அப்பா வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா சித்தி வாங்கி கொடுப்பாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கும் ஷாப்பிங் போய் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி வாங்கிக்கிறது, அதெல்லாம் அந்த அந்த 10 daysம் எனக்கு தலைக்கு பூ வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். அது ஸ்பெஷலா எங்க பூ கொடுக்குறவங்க கிட்ட ஸ்பெஷலா எனக்காக அது 10 நாளைக்கு எனக்கு தலைக்கு நிறைய பூ கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அழகா எனக்கு அதை கட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ப்ரிப்பரேஷன் இருக்கும். இப்போ சாரின்னு நம்ம ப்ராப்பர் சாரின்னு வரும்போது ஒவ்வொரு நாளைக்கும் 9 நாளைக்கும் 9 புடவை அது இந்த கலர் போடணும்லாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? அவ்வளோலாம் நான் ஃபாலோ. பட் இன்னைக்கு ஆக்சுவலி ப்ளூ தான் கட்டணும்னு நினைக்கிறேன். தானா அப்படி அமைஞ்சிருக்கேன்னு நான் ரொம்ப அப்படிலாம் அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா சில நாள் நம்ம மூடுக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம கட்டுவோம், கலர் எடுக்க தோணும். சோ இன்னைக்கு எது தோன்றதோ பட் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு தோணும். 10 days நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருந்துட்டு போலாமே, பாக்குறவங்களுக்கும் பிடிக்கும் நம்மளுக்கும் பிடிக்குமேன்ட்டுதான். அவ்வளவுதான். முன்னாடியே வாங்கும் போது நவராத்திரிக்கு போடலான்னு எடுக்கும்போது எப்படி மேம் பார்த்து சாரி எடுப்பீங்க? அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா இல்ல? யூஸ்வலாவே நிறைய இந்த பட்டு சாரி தான் எடுப்பேன் நான். ஏன்னா அது கான்சர்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால பட்டு சாரி தான் நான் எடுத்துப்பேன். எனக்கும் அதுதான் கட்டிக்க பழகி போயிடுது. எனக்கு அதுதான் பழக்கமாவும் ஆயிடுது. மத்த சாரி எல்லாம் கட்டினா
ஓகே அப்படிதான் தோணுமே தவிர பட்டு புடவை பழகி போயிடுச்சு. பழகிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது. மற்ற புடவைலாம் ஒரு தடவை கட்டிட்டு அப்படியே பீரோல அதை உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா ஐயோ நம்மளுக்கு இதுக்கு ஒரு சந்தர்ப்பமே வரலையே, இதை கட்டிக்க அழகா இருக்கே இந்த புடவைன்னு அது ரொம்ப ஃபீலிங்கும் இருக்கும். கண்டிப்பா. ஸோ பட்டு புடவையா தான் வாங்கிப்பேன். கச்சேரி கட்டுற மாதிரி தான் வாங்கிக்கிறது. நத்திங் ஸ்பெசிஃபிக்கா இப்படிதான் இந்த மாதிரி டிசைன் அது மாதிரி டிசைன், ஏதாவது அழகா இருக்கு நம்மளுக்கு புது கலரா இருக்கு, இல்ல இருக்கிற கலரே தான் இருக்கும், அதே ப்ளூவே திருப்பி திருப்பி வாங்குவேன். ஆனா வேற காம்பினேஷன் ஒரு இருக்கும். சில கலர்லாம் நம்மளுக்கு பிடிச்சது நம்ம திருப்பி திருப்பி வாங்குவோம். அந்த மாதிரி தான் எல்லாம். நத்திங் வெரி ஸ்பெசிஃபிக். அதனால ஆனா ரிப்பீட் பண்ணாம இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கலர் அவ்வளவுதான். ஓகே. இப்போ கொலுக்கு வரும்போது இந்த ஒரு பொம்மை எனக்கு கண்டிப்பா எனக்கு அங்க இருக்கணும் இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் இருக்கா மேம்? ரொம்ப வருஷமா அது அங்கேயே தான் இருக்கு அப்படி? நிச்சயமா மும்மூர்த்திகள் இருப்பாங்க கொலுல. நிச்சயமா மும்மூர்த்திகள் இருக்கும். சுவாமிகள்லயும் நிச்சயமா இருக்கிறது ஒண்ணு. எல்லாமே எனக்கு. ஸோ அவங்க பாடல்ல தான் நாங்க குடும்பமே இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அவங்க நிச்சயமா இருக்கிறது உண்டு. அப்புறம் அம்பாள் காமாட்சி அம்மன் நான் சொன்னேன் இல்லையா, மேல இருக்கிற எல்லா பொம்மைகளுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வெங்கடாச்சலபதி ஆகட்டும், இல்ல பாண்டுரங்கன் ஆகட்டும், இல்ல காமாட்சி அம்மன், இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க நிச்சயமா எப்பவுமே இருப்பாங்க. இப்போ கிருஷ்ணர் டிவோட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணர் தான் சொன்னீங்க இல்லையா? கிருஷ்ணருக்காக ஒரு பாட்டு. ஷூர் 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 ஷூர். என்ன தவம் செய்தனை யசோதே, என்ன தவம் செய்தனை யசோதே, என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதே. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, கையில் ஏந்தி சிராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை, கையில் ஏந்தி சிராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதே, யசோதே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நானும் ஒரு கிருஷ்ணா டிவோட்டி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு கதையும் கேட்கறதுக்கு. அண்ட் இதுவும் ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சு இன்னும் இதே எக்ஸைட்மெண்ட் எப்போதும் இருக்கட்டும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். யூஸ்வலா நானே கொல்லு வச்சுட்டு நானே அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு நாங்க ஃபேமிலியா உட்காந்துட்டு அப்படி லைட் போட்டு அழகா இருக்குல்ல இந்த பொம்மை அழகா இருக்குல்ல அந்த மாதிரி வச்சிருக்கிறது நல்லா இருக்குல்ல அப்படின்னு நாங்களே எங்களை பார்த்து சொல்லிக்கிறதுக்கு மேல நீங்களும் வந்து அந்த மாதிரி ரசிச்சு பல கோடி ஜனங்களுக்கும் எங்க வீட்டு கொல்லுவை நீங்க காமிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னோட நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்றதுக்கு இந்த டைம்க்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.